ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே அம்மா கிட்ட இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் எப்படியாச்சும் அந்த நகையை திருப்பி எப்படியாச்சும் என்னோட நாத்தனாருக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான். ஏன்னா அப்படின்னா அம்மாவோட ஒரு ஆப்ரேஷன் செலவுக்காக அவங்க என்கிட்ட பணம் இல்லாதப்ப என் நாத்தனார்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை ராணி, நீ எப்போ உனக்கு கிடைக்குதோ பணம் கிடைக்குதோ திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி ஓரளவு நல்லா தான் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா, அவங்க பேசுகிற விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி தான் என்கிட்ட இது பண்ணாங்க. அப்போயே எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இது மாதிரி எதுவும் சரியில்லை, ஏதோ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி ஓகே, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணி நம்மளால் இது பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் நம்ம இது பண்ணணும் போல இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. சரி, நம்மளால் எதையுமே இது பண்ண முடியாது போல இருக்குது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்போ கிடைக்குதோ பணம் கிடைக்குதோ அப்போ எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மாதிரி நீ என்ன பணம் கிடச்சிச்சு இருந்தாலும் எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு வருஷமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இது பண்ண மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி இல்லை, எனக்கு ஒரு விஷயத்துக்காக தான் வாங்கினேன், நீ அந்த மாதிரி நான் இப்போயாச்சும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் கேட்கல. வாங்கி 6 மாதம் ஆக போகுது. அப்போ சொன்னாங்க, இது மாதிரி இப்போல்லாம் ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் மாமியார் எதுவும் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாது, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணி நம்ம இனிமேல் இது பண்ண முடியாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளால் இனிமேல் இது பண்ண முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் சரின்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட கடன் கேட்டிருந்தேன். இது மாதிரி இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் இது பண்ணாலுமே கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம ஒரு கடன் கேட்குறப்போ என்ன தான் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஒரு தயக்கத்தோடு தான் இது பதில் சொல்லுவாங்க. உடனே இருக்குது, நான் கொடுத்துட்றேன், 50,000 தந்துடுறேன் அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ நான் அவள்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு உதவியுமே கேட்டதில்லை. திடீர்னு எனக்கே கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட எதுவுமே வெளியில் லோன் இந்த மாதிரி வாங்கியிருக்கேனே தவிர எதுவுமே ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ எனக்கு அப்போ தான் தோணுச்சு, சரி இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாது போல இருக்குது. அப்போ தான் நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, இந்த ஒரு விஷயத்த நம்மளால் இது பண்ண முடியுதா இருக்கட்டும், எதுவுமே நம்மளால் இப்போதைக்கு இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், இதுக்கப்புறம் நம்ம எதையுமே நம்மளால் கரெக்டாக கொண்டுட்டு போக முடியாது போல இருக்கே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் போணுச்சு. அதனால நான் ஓரளவு எனக்கு சமாளிச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறோம், பண்ணுறோம், செய்யணும்னா அதை நம்ம இது பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நமக்கு இருக்கணும், பண்ணணும். அதை நம்ம இது பண்ணனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சுட்டு, அதனால என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பணம் கேட்டு பார்த்தேங்க, அவங்க இல்லைங்கிறாங்க, நீங்கள் ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. அவர் பல விஷயத்தெல்லாம் இழுத்து பேச ஆரம்பிச்சார். அன்னைக்கு உங்கள் அண்ணன் எனக்கு ஒரு 1,00,000 பணம் கேட்டதுக்கு எவ்வளோ காசு வச்சுருந்தாரு, அப்போ இல்லைன்ட்டாரு. இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு நீ எங்கள் அக்கா கிட்ட வாங்கி பண்ணதுக்கு நான் ஏதாச்சும் சொன்னேனா, கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தா எங்கள் அக்கா கொடுத்துருக்காது. இருந்தாலும் நான் ஏன் சொல்லேன்னா, அவங்க பண்ணதே நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அந்த அவசர இதில் நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். இப்போ என்கிட்ட 50,000 கேட்குறியே, எதை வச்சு நான் இது பண்ணுறது? உங்கள் அம்மா அன்னைக்கு உங்கள் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க. சரிடா, நம்ம மாப்பிள்ளை கஷ்டப்படுறான், ஒரு 1,00,000 கொடு, பண்ணு, செய்யணும் ஏதாச்சும் சொன்னாங்களா? நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், உங்கள் அண்ணன் பார்த்துக்கட்டும், பண்ணட்டும், எல்லாம் சொத்துனா எடுத்துக்கிறான், பண்ணுறான், செய்கிறான். அவங்கள்ட்ட இல்லாத பணமா? அந்த 50,000 கொடுத்தா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியாதா? நீ தான் வாங்கிட்டு போய் பண்ணணுமா?
இருந்தாலும் நீ உங்கள் அம்மாவுக்காக மெனக்கடுறப்ப நான் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். கொஞ்சம் ஆச்சும் யோசிச்சு பாரு ராணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்குமே தோணுச்சா. ஏன்னா அண்ணன் எல்லா லேண்டு எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க. எனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதை தாண்டி அண்ணன் எதுவுமே ஒரு ஹெல்ப்புங்கிறது இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இத்தனைக்கும் வீடு அதுக்கப்புறம் வந்து லேண்டு எல்லாமே அவன் தான் எடுத்துகிட்டு போனான். ஆனால் இந்த அளவுக்கு அவன் இது பண்ணாதனால எனக்கு அப்போ தான் தோணுச்சு இது மாதிரி சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது.